ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, நம்ம டேலியில் இருக்கிற பேங்க் லெட்ஜரில் நம்ம பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டார்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் என்ட்ரி வச்சுருப்போம். ஆனால் பேமெண்ட்றது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம நெட் பேங்கிங்லேயோ இதில் இல்லை அதர் டிரான்சாக்ஷன்லேயே நம்ம பண்ணிட்டு இருப்போம்னா பேமெண்ட்றது பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் செக்டரோட அவங்களோட ஹெல்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் இங்கே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது எப்படி நம்ம கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ட்ருக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஜருக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லெஜர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம்னா பேங்க்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்சி கோடு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் எல்லாமே கொடுத்து வச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் ட்ரான்ஸ்ஃபர் மோடு டீட்டெயில்ஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அது எதனோட இருக்கும், அதை எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட், இன்னொன்று ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், நெக்ஸ்ட்டு சேம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு லிமிட் இருக்கும். இங்கே ஃப்ரம் எவ்வளோ டூ எவ்வளோ அப்படின்றது கொடுத்து வச்சுக்கலாம். இங்கே நெஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் 1 ரூபீல் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டிபெண்ட்ஸ் ஆஃப் பேங்க். ஸோ பேங்க் பொறுத்தளவுக்கு எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சுக்கலாமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 50 lakhs வரைக்கும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ். ஸோ ஆர்டிஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் தான். ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே 1 ரூபி, அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 லட்சம் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ரூபி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 லட்சம் டு 1 லேக் வரைக்கும் நம்ம 50 லட்சம்லேருந்து 1 crore வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அங்கே இந்த இடத்துல கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ப்ரிஃபர்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மோடில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் மோடு நமக்கு எது ப்ரிஃபர்டாக வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நெஃப்டா இல்லை ஆர்டிஜிஎஸ்ஸா இல்லை ஐஎம்பிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் நெஃப்ட்ன்றது செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணதுக்கப்புறம் எனபிள் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து இங்கே டிசபிள் இருக்கும். இது எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்கும். டேலிபிரம் சப்போர்ட்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் பல்க் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேங்க்ஸ் டு ஆக்டிவேட் பல்க் அப்லோட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி ரீச் அவுட் டு யுவர் பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வியூ த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேங்க்ஸ் இன் டேலி ஹெல்ப். ஸோ நமக்கு டேலி ஹெல்ப் பண்ணணும்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்தோம்னா அது நமக்கு டேலி ஹெல்ப்ன்றது நமக்கு வியூ ஆகும். ஸோ இது எது பேஸ் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பேங்க் செக்டார், ஸோ அவங்களுடைய சப்போர்ட்ன்றது நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது எஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜஸ்ட் டேரெக்டாக நமக்கு போர்ட்டலில் போகும். ஸோ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் இது ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் கனெக்ஷன்ன்றது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் செக்டர் மூலிமா ஸோ அது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட்ன்றது டேலிலேருந்தே பண்ணிக்கலாம். டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு bvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டேலிபிரம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். டேலி ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 + ஜிஎஸ்டி தான். நான் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த இதில் லிங்க்ல போயிட்டு நீங்கள் இதை கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.